தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இந்த ப்ரோக்ராமில் நாம் முதல் பகுதியில் ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக, தேவ ராஜ்யத்தின் திட்டங்களுக்காக, காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பகுதியில் நாம் தேவ வார்த்தையை, ஜெபத்தை குறித்த தேவ வார்த்தையை போதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய ஜெபங்கள் வல்லமை நிறைந்தவை. இயேசுவை அறிந்த, இயேசுவை இரட்சகராக, கர்த்தராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு, சத்தத்திற்கு கர்த்தர் மரியாதை கொடுக்கிறார். சில சமயம் யோசிக்கிறோம், ஐயோ நான் சாதாரண மனுஷன், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் எப்படி கேட்பார் அப்படிலாம் மக்கள் சிந்திக்கும்போது அவங்க ஒரு காரியத்தை மறந்துடுறாங்க. மனிதன் தேவ பிள்ளையாக உருவாக்கப்பட்டவன். கர்த்தருடைய சாயலில், கர்த்தருடைய ரூபத்தில், அவருடைய பிள்ளையாக, அவருடைய குடும்பமாக உருவாக்கப்பட்டவன். கர்த்தர் தன்னுடைய பிள்ளையின் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறுபடியும் பிறந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நோக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறார். எனக்கு பைபிளில் பிடித்த ஒரு வேத பகுதி இருக்கிறது, அதை கொஞ்சம் வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். பாருங்கள், தேசத்தின் மீது வாதை வந்திருக்குது. எகிப்து தேசத்தின் மீது தவளைகளின் வாதையை கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறார். இப்போ பார்வோனால் அதை ஒன்றும் செய்ய முடியல, பிரச்சனையாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு நீங்கள் ஜெபிங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ கவனிங்க 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது அவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியாக கடவுது. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசையும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர், கவனிங்க, இதை நல்லா கவனிங்க, நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. ஹல்லேலூயா. கவனிங்க, இது ஒரு அமேசிங் ஸ்டேட்மெண்ட். வியக்கத்தக்க ஒரு 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 வார்த்தைகள் இல்லையா? ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒரு மனிதனின் சொற்படி செய்தார். ஹல்லேலூயா. ஏன்? மோசே அவரோடு கூட உடன்படிக்கையுள்ள ஒரு மனிதன், அவரை பின்பற்றுகிற மனிதன், அவர் நியமித்த தீர்க்கதரிசி. அப்போ அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் தேசத்தில் பயங்கரமான காரியத்தை செய்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார். நம்முடைய வார்த்தையும் கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார். நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய சத்தத்திற்கு மரியாதை கொடுத்து கர்த்தர் நம்முடைய தேசத்தில் மாபெரும் காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். பிதாவே, நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். உம்முடைய மன விருப்பத்தின்படி மனுஷரின் ராஜ்யங்களை உமக்கு பிரியமானவனுக்கு கொடுக்கிற தேவன். பிதாவே, நீர் சர்வ வல்லவர். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை, உமக்கு கடினம் என்று எதுவும் இல்லை. வானங்களை திரையை போல விரிக்கிற தேவன், பூமியை தனி ஒருவராக பரப்பின தேவன்,
பிதாவே, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், உம்மால் எல்லாம் ஆகும். பிதாவே, ஒருவராய் ஞானமுள்ள தேவன் நீர். ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர். ஞானமும் வல்லமையும் உம்முடையது தாப்பனே. பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, எங்கள் இந்திய தேசத்திற்காக வருகிறோம். எங்கள் இந்திய தேசம், நாங்கள் வசிக்கும் மாநிலம், நாங்கள் வசிக்கும் பட்டணம், நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம். தாப்பனே, எங்கள் தலைவர்கள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். தாப்பனே, நீர் அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து இந்த தேசத்தை சரியான பாதையில், ஞானமான பாதையில் நடத்த உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தலைவர்கள் எங்கள் தேசத்து மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாப்பனே, நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறவர்களாக இருக்கட்டும். நன்மையை பாராட்டட்டும், நன்மை போற்றப்படட்டும், நன்மை ஒரு கணத்திற்குரிய காரியமாக கருதப்படட்டும். துன்மார்க்கமும் தீமையும் தண்டிக்கப்படட்டும். தாப்பனே, பிதாவே, நீரே பெரியவர். ராஜாக்களின் இருதயம் உம்முடைய கையில் இருக்கிறது. எங்கள் தலைவர்களின் இருதயத்தை உம்முடைய வார்த்தையின் வழியில், ஞானத்தின் வழியில், உம்முடைய தேவ ராஜ்யத்தின் பாதைகளில் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய நல்ல கரம் எங்கள் தலைவர்களை வழி நடத்தட்டும். மற்ற தேசங்களோடு கூட எப்படி இடைப்பட வேண்டும், மற்ற தேசங்களை எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானத்தை நீர் எங்கள் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நீர், மேகங்களை உண்டாக்கின தேவன் நீர், மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் நீர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, எங்கள் தேசத்திற்கு ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான மழையை அபரிதமாக கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறியும் பின்மாறியும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் தேசத்தில் நீர் மழையை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக அபரிதமான வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். தொழில்கள், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா அளவிலும், ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், பலவிதமான தொழில்கள், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். தாப்பனே, எங்கள் விவசாயிகளை நீர் நினைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் சாகாமல் பிழைத்திருக்கட்டும், செழிக்கட்டும், முன்னேறட்டும். தாப்பனே, எங்கள் விவசாயிகள் மீது உம்முடைய தயவு உண்டாகட்டும். தாப்பனே, பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் தேசத்தை நீர் பலத்தால் இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீரே எங்கள் கேடகமாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்களுடைய தேசத்தின் சத்துருக்களின் கையிலிருந்து எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமான எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அவமாகி போவதாக. தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்கள் தேசத்திற்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை குறித்த உம்முடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். எங்கள் தேசம் உம்முடைய கையில் ஒரு பலத்த கருவியாக பயன்படட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தேசத்தின் பெண்களுக்காக வருகிறோம். தாப்பனை, எல்லா வயதிலையும் தாப்பனை, பிறந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, பெண்கள் உம்முடைய சாயலில் உம்முடைய பிள்ளைகளாக உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் கனவீனப்படாதபடி நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக செய்யப்படும் எல்லா ஃபிசிக்கல் அப்யூஸ், கற்பழிப்புகள், அவர்களுக்கு விரோதமான இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆள்கடத்தல், இதெல்லாம் அவங்க சிக்கிக்கொள்ளாதபடி தாப்பன அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
அவங்க ஒன்றும் ஒரு பொருள் கிடையாது தாப்பனே. மனுஷருடைய தீமையான உணர்வுகளுக்கு பலியாகிற ஒரு பொருளோ இல்லை ஒரு 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 டாய் கிடையாது, பொம்மை கிடையாது தாப்பனே. பிதாவே, நீர் உருவாக்கின உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கனவீனப்படாத விதத்தில் அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய உதவி எங்கள் தேசத்தின் பெண்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் அவர்கள் மீது கடந்து வரட்டும். பிதாவே, நீர் எங்கள் பெண்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த ஆள் கடத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங், இதுக்கு விரோதமாக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். அப்படிப்பட்ட கேங்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், அந்த கார்டல்ஸ்லாம் தாப்புன சுக்கு நூறாக உடைக்கப்படட்டும். அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற அந்த குற்றவாளிகள், கிரிமினல்ஸ், இவர்களுக்கு விரோதமாக பிதாவே நீர் நீதி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya to Jesus, hallelujah to Jesus. பிதாவே, நீதியுள்ள நியாயாதிபதி நீர். தாப்பனே, எங்கள் தேசத்தில் நியாயம் நிலைநாட்டப்படட்டும். எங்கள் பெண்களுக்கு நியாயம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, அமெரிக்க தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே, பிரசிடென்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட இந்த டிரான்சிஷன் நீங்கள் அதை மேற்பார்வையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம், பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, சமாதானமான விதத்தில் அந்த பவர் டிரான்சிஷன் நடக்கட்டும். அந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா கண்ணிகள், எல்லா விதமான ட்ராப்ஸ் எல்லாவற்றையும் நீர் தவிடு பொடியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்ப் மீது உம்முடைய நல்ல கரம் இருக்கட்டும், கிருபை உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். பிதாவே, தேசத்தை சரியான பாதையில் நடத்தக்கூடிய உம்முடைய ஞானம் உண்டாகட்டும். பிதாவே, நீரே உடனிருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்போட அந்த இனாகரேஷன் மீது உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும், மகிமையான விதத்தில் நடைபெறட்டும். அமெரிக்க தேசம், வாஷிங்டன் டிசி முழுவதிலும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, நீரே பெரியவர். பிதாவே, பிரசிடென்ட் ட்ரம்ப், அவருடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்ப்பர்ஸ், அசோசியேட்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ், நாமினிஸ் எல்லார் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். அவர்கள் குடும்பத்தின் மீது பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். அவர்களை எல்லா விதமான கனிகளுக்கும், மனுஷருடைய கனிகளுக்கும், பிசாசின் கனிகளுக்கும் தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய பலத்த பாதுகாப்பு அவர்கள் மீது தங்கட்டும். பிதாவே, அப்ரூன மெனல ஹகுரோனந்திராரஷனந்திரம் யோரோ நம்பரேத்ராரஷந்திரம். அந்த அமெரிக்க தேசத்தை சமாதானம் நிரப்பட்டும் தாப்பனே. பிதாவே, உம்முடைய தயவு உண்டாகட்டும், காருண்யம் உண்டாகட்டும். நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை அவர்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தும்படி அந்த தேசத்தை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய நல்ல கரம் தங்கட்டும். இஸ்ரவேல் கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா வித தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இஸ்ரவேலுடைய சத்துருக்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடட்டும். தாப்பனே, இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். பிதாவே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். பிதாவே, இஸ்ரவேல் மீது உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இஸ்ரவேல் செழிக்கட்டும், வளரட்டும், பலம் அடையட்டும், வேரூன்றட்டும், இன்னும் பெரிதாக வளரட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆபிரகாமுக்கு நீர் வாக்கு பண்ணி கொடுத்த அந்த தேசம், நித்திய உடன்படிக்கையாக இரத்த உடன்படிக்கையின் மூலமாக கொடுத்த அந்த தேசம் இஸ்ரவேலுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கட்டும். வேற யாருக்கும் அதில் உரிமை கிடையாது. தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள உன்னதர் நீர். உம்முடைய வார்த்தையே சட்டம். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான எந்த ஆலோசனையும், எந்த கூட்டணியும், எந்த அரசாங்கமும் நிற்க முடியாது. பிதாவே, உம்முடைய ஆலோசனை இஸ்ரவேலை குறித்து நிறைவேறட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட எங்களுக்கு போதித்து எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஜெபத்தை குறித்த ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். கிறிஸ்தவருடைய ஜெப வாழ்க்கை பலப்படட்டும். உம்மோடு கூட பிதாவே, உம்மோடு கூட ஒரு அந்யோன்யம், ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும், ஒரு நெருங்கிய உறவு உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். தாப்பனே, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். தாப்பனே, எந்த இடத்துல உங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உங்களுக்கு உதவி உண்டாகட்டும். பிதாவே, நீரே பெரியவர். அவர்கள் பிரச்சனை காட்டிலும் பெரியவர். அவர்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். பிதாவே, உம்முடைய பலத்த வல்லமை அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்கள் வாழ்வில் இறங்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இவருடைய முன்னேற்றத்துக்கு விரோதமான தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதாக. இரும்பு தாழ்பால்கள், வெண்கல கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதாக. தாப்பனே, இவர்களுக்கு முன்பாக போய் நீர் கோணலானவைகளை செவ்வையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, இவர்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். செழிப்பு உண்டாகட்டும், வருமானங்கள் பெருகட்டும். பிதாவை, தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒளிந்து போவதாக. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இந்த மக்களுடைய வாழ்வில் சுபிட்சமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகட்டும். பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனே, இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தில், தேவராஜ்யத்தின் காரியங்களில், நம்முடைய வாழ்க்கையில் பலத்த கிரியைகளை செய்கிறவர். வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஜெபத்தில் நாம் செலவழிக்கிற நேரம் பிரயோஜனமான நேரம், பலன் கொடுக்கிற நேரம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஹல்லேலூயா, அவங்க பார்க்குறோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிட்ட ஒரு சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கும் போதிங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படி கேட்டாங்க? இந்த சீஷர்கள் ஒன்றும் ஜெபிக்க தெரியாதவங்க கிடையாது, ஜெபத்தை குறித்த அறிவில்லாதவங்க கிடையாது. இவங்களாம் பிறப்பில் யூதர்கள் வந்து தலைமுறையாக, ரைட், பல நூற்றாண்டுகளாக கர்த்தரை பின்பற்றுகிற ஜனம், அவருடைய உடன்படிக்கையின் ஜனம், அவருடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள். அது மட்டுமல்ல, பாருங்கள், குறிப்பாக இயேசுவின் காலத்தில் அந்த சொசைட்டியே ஒரு ரிலிஜியஸ் சொசைட்டி. அந்த கர்த்தர் மீது இருக்கிற அந்த விசுவாசம் தான் அந்த தேசத்தின் அந்த சமுதாயத்தின் மையம், சென்டர். அதை வச்சு தான் மற்ற எல்லாமே. அப்படி இருக்கிறப்ப அவங்க வாரம் தேவாலயங்களில் கூடுறாங்க, வார்த்தையை கேட்குறாங்க, ஜெபிக்க கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. தலைமுறையாக ஜெபித்து பழகினவர்கள். அதனால் இவங்க ஒன்றும் ஜெபத்தை குறித்த அறிவில்லாதவர்கள் கிடையாது, கர்த்தரை அறியாத மக்கள் கிடையாது. நன்றாக ஜெபிக்க தெரிந்தவர்கள் தான். ஆனாலுமே இயேசுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்குறாங்க. இயேசு ஒரு ஜெப மனிதனாக இருக்கிறார். அவருடைய வாழ்வில் அதிகமாக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்தின் கனியை, அந்த ஜெபத்தினால் உண்டாகிற விளைவுகளை இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்குறாங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, கர்த்தரை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தெளிவு, அவருடைய ஊழியத்தில் இருக்கிற அந்த மகிமை, அவர் மூலமாக வெளிப்படுகிற அந்த ஞானம், அவர் மூலமாக வெளிப்படுகிற அந்த வல்லமை,
இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு இது வேணும்னு அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை. ரைட். அதனால தான் ஏசப்பாட்ட கேட்குறாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லி கொடுங்க அப்படின்னு. அதன் நிமித்தமாக ஏசப்பா உடனே பதில் கொடுக்குறாரு. ஏசப்பா அவங்கள பார்த்து, இதெல்லாம்ப்பா இங்கே பாருப்பா, உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. கர்த்தருக்கு சித்தமான பதில் கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை பாருங்கள். உடனே கற்றுக் கொடுக்குறாரு, உடனே பதில் வருது. அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இம்மீடியட்டாக ஆன்சர். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நாம் ஒரு வல்லமையான விதத்தில், பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில், கனி கொடுக்கக்கூடிய விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய சீஷர்களும் தன்னை போலவே ரைட் ஒரு வல்லமையுள்ள ஜெப வாழ்க்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் உடனே பதில் கொடுக்குறார். அது மட்டுமல்ல பாருங்கள், தன்னுடைய நாமத்தையே கொடுக்குறார். என் நாமத்தை நீ பயன்படுத்தி ஜெபி. ஏன்னா அவரை போலவே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஏசப்பா இன்னொரு இடத்துல சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்யும் கிரியைகளையும் செய்வார்கள், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல பாருங்கள், ஜெபத்தை குறித்த மகிமையான விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை ஏசப்பா தன்னுடைய சீஷர்களுக்கு நமக்கு கொடுக்கிறார். ஏன் இதெல்லாம் செய்கிறார்? ஏன்னா தன்னை போலவே தன்னை பின்பற்றுகிறவர்களும் வல்லமையாக ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பத்தினால் தான் அப்படி கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க போதிக்கிறார், வழி நடத்துகிறார். ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். இவ்வளவு ஏன் ஏசப்பா நமக்கு செய்கிறாரு? ஏன்னா நாம் ஜெபத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். அதனால் கவனிங்க, நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம ஜெபத்தில் வளர வேண்டியவங்க தான். இன்றைக்கி இருக்கிறத காட்டிலும் நம்ம இன்னும் அதிகமாக வளரணும். இப்போ இருக்கிற மகிமையை காட்டிலும் அடுத்த லெவல் மகிமைக்கு நம்ம போகணும். ரைட். இன்னும் வளரணும், அறிவு பெருகணும், கிருபை பெருகணும், ரைட், இன்டென்சிட்டி அந்த வைராக்கியம் பெருகணும், ஃபெர்வன்சி பெருகணும், ஜெபத்தை குறித்து இன்னும் அறிவு உண்டாகணும். அந்த அறிவின் அடிப்படையில் இன்னும் அதிகமான கனிகள், இன்னும் அதிகமான பலன்கள் உண்டாகணும். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏற்கனவே நம்ம கனி கொடுத்தா கூட இன்னும் அதிகமாக கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலேயே தேவையில்லாத ஒரு சில காரியங்கள்லாம் அப்படி வெட்டி விட்டுருவார். நம்ம பார்க்குறோம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில், இல்லையா? அதனால் நம்ம ஏற்கனவே கனி கொடுக்குறவங்கள, ஜெபத்தில் கனி கொடுக்குறவங்களா இருந்தாலும் இன்னும் அதிகமாக கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காகத்தான் இந்த போதனை. ஜெபிக்க அறியாதவர்கள் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கொள்ளலாம். ஆல்ரெடி ஜெபிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம். ஏற்கனவே நல்லா கனி கொடுக்குறவங்க இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படி வளரலாம். அதுக்கு தான் இந்த போதனை. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கு நாம் மறுபடியும் நம்முடைய வார்த்தைகளின் வல்லமையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும்போது முதலையே பார்த்தோம், கர்த்தர் மோசேயின் வார்த்தைகளின்படி செய்தார் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர் மனிதனின் வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது நாமும் அந்த விதமாக செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பொதுவாக மனிதர்கள் வார்த்தைகளுடைய வல்லமையை குறித்து அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அதை அசால்ட்டாக நினைக்கிறது, என்ன பெருசாக பண்ணிட்டான், ஏதோ பேசிட்டான் அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் போதிக்கிற பாருங்க, பட்டைய குறுக்கு போல பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்களாம். பட்டைய குறுக்கும் போல் பேசக்கூடியவர்கள் என்ன அர்த்தம்? ஒருத்தன் கத்தியை எடுத்து அப்படி இருதயத்தில் குத்துனா எப்படி இருக்கும்? அந்த விதத்தில் வலி உண்டாக்கக்கூடிய விதத்தில் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்களாம். வெளியில் சரீரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் அவங்க பேசின வார்த்தை அவங்களுடைய அந்த கேட்டவங்களுடைய இருதயத்தில் யாரை குறித்து பேசுனாங்களோ அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே உள்ளே போய் அவங்க இருதயத்தை குத்தி இருக்குதான் பாருங்க. பட்டைய குறுக்கு போல் ரைட் பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ரைட், புரியுதா?
ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்ற வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. சரி, முதல்ல ஆதியாகமம் போவோம். ஆதியாகமம் ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு இன்றைக்கி அடுத்து இருக்கிற பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் கவனிப்போம். இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இதை மைண்டில் வச்சுக்கோங்க, கவனிங்க. மனிதன் கர்த்தருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவன், கர்த்தருடைய பிள்ளையாக உருவாக்கப்பட்டவன், ஆளுவதற்கென்றே உருவாக்கப்பட்டவன். நம்ம தமிழ்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆள பிறந்தவன் சொல்கிறோம் இல்லையா. மனிதன் உண்மையாகவே ஆள பிறந்தவன் தான். கர்த்தர் அவனை ராஜாவாக தான் உருவாக்கினார், ஆளுகிறவனாகத்தான் உருவாக்கினார். மனிதன் ஒரு சாதாரண ஏதோ ஜந்து கிடையாது, மிருகம் கிடையாது. தேவனுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய பிள்ளை, அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட பிள்ளை, அவரை போல ஆளுகை செய்யக்கூடியவனாக உருவாக்கப்பட்டவர். அவர் ராஜாதி ராஜா, நாம் அவருக்கு கீழே இருக்கிற ராஜாக்கள். ரைட், புரியுதா? ஹல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டெல்லாம் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. ரைட், கர்த்தர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இயேசுவின் மூலமாக நம்ம தேவ குமாரர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. அப்போ மனிதன் ஏதோ சாதாரண மிருகமோ ஜந்துவோ கிடையாது, ஏதோ வாய் இருக்குன்னு கொட்டி தீக்கிறவன் கிடையாது. அவன் வல்லமை நிறைந்தவன், தேவனுடைய பிள்ளை. தேவன் பாருங்கள் எப்படி செயல்படுகிறாருன்றதை போன மெசேஜில் நம்ம பார்த்தோம். அவர் ஒரு காரியத்தை உருவாக்க நினைக்கும் போது, இல்லை மாற்ற நினைக்கும் போது, இல்லை ஒரு காரியத்தை செயல்படுத்த நினைக்கும் போது அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி வார்த்தையை பேசி செயல்படுத்துகிறார், வார்த்தையை பேசி உருவாக்குகிறார், வார்த்தையின் மூலமாக ஒரு காரியத்தை மாற்றுகிறார். புரியுதா? கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தைகளை கருவியைப் போல பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். வார்த்தையை நம்ம ஒரு காரியத்தை நிறைவேற்ற எப்படி ஒரு வேலைக்காரங்களை அனுப்புவோமோ, இல்லை நம்ம கீழே இருக்கிற ஒரு எம்ப்ளாயியை அனுப்புவோமோ, அந்த விதமாக கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார், தான் விரும்பின காரியங்களை நிறைவேற்றும்படி. ஹல்லேலூயா. இந்த ஆதியாகமத்தை திரும்ப திரும்ப படிங்க. இந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்தில் அப்படியே ஆழமாக பதியட்டும். கர்த்தர் எப்படி செயல்படுறான்றதை கவனித்து வாசிங்க. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறது. அதில் ஒரு பிரதானமான வெளிப்பாடு, தேவன் எப்படி தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உருவாக்குகிறார், தன்னுடைய வார்த்தையின் மூலமாக காரியங்களை மாற்றுகிறார், தன்னுடைய வார்த்தையின் மூலமாக செயல்படுகிறார், தான் நினைக்கிற காரியங்களை தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி நிறைவேற்றுகிறார். அப்படின்றத நாம் இந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் திரும்ப திரும்ப அந்த சாப்டர் பூரா கர்த்தர் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இது கர்த்தருக்கு ஏதோ ஒக்காபுலரி கம்மியாக இருக்குதுன்றதுனால கிடையாது, வேறு விதத்தில் அவருக்கு சொல்ல தெரியாமல் கிடையாது. இல்லை இதே சுருக்கமாக ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்ததுலலாம் சுருக்கமாக, ரைட், ஆமாம் அதே போல், ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் கர்த்தர். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இல்லை ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவைகளையும் தன்னுடைய வார்த்தைகளால் உருவாக்கினார் அப்படின்னு ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கலாம் கர்த்தர். ஆனால் அது அப்படி கர்த்தர் செய்யலை. மெனக்கட்டு ஆன் பர்பஸ் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளால் உருவாக்குனாருன்றதை விலாவறையாக திரும்ப 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 சொல்கிறார். ஏன்னா நம்முடைய இருதயத்தில் அது பதிய வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போங்க. ஹல்லேலூயா, 55 அதிகாரம். எங்கேயும் நம்ம 11 வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுகிறார்?
அவர் வாயை திறந்து வார்த்தைகளை பேசி தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் எப்படி ஒரு காரியத்தை செய்கிறார், இல்லை செயல்படுத்துகிறார்? வார்த்தைகளை பேசி செயல்படுத்துகிறார், வார்த்தைகளை அனுப்பி செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 107 கவனிங்க. இங்கே கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி எப்படி செயல்படுகிறார்ன்றதை வேதம் நமக்கு போதிக்கிறது. 20ஆம் வசனத்தை கவனிங்க. ஹல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி, சொல்லுங்கள், வசனத்தை அனுப்பி, ஒரு ஆளை அனுப்பி இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த விதத்தில் கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒரு சிலரை கர்த்தர் குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஒரு சிலரை அழிவுக்கு தப்புவிக்கணும்னு விரும்புகிறார். அந்த விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுகிறார்? வார்த்தைகளை பேசி நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய வார்த்தை போய் அவர்களை குணமாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை போய் அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிக்கும், வாழ்க்கையே மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. இன்னைக்கு ஒரு குறிப்பான ஒரு காரியத்தை கவனிக்க போகிறோம். மார்க் புஸ்தகம், மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க் மற்றும் மத்தேயுவில் ஒரு காரியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. அதை கொஞ்சம் கவனிப்போம். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம், 12லேருந்து வாசிப்போம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஏசப்பாவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. பாருங்கள், பொதுவாக அத்திமரத்தில் இலைகள் இருந்துச்சுன்னா கனியும் இருக்கும். அந்த அத்திமர அந்த பல காலத்தில் அட் அ டைம் இலையும் வரும், அதுக்கப்புறம் அந்த பழமும் வரும். ஆனால் இது இப்போ சீசன் கிடையாது, இலை மட்டும் இருக்குது, ஆனால் பழம் இல்லை. சீசன் இல்லாத காலமாக இருந்தும் இலைகள் இருக்குதே, அப்போ இலைகள் இருந்தால் கனியும் இருக்குன்னு நினச்சி ஏசப்பா அங்கே அந்த கனி சாப்பிட வர்றார். பார்த்தா வெறும் இலை மட்டும் இருக்குது, கனியை காணோம். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் கனிகளை விரும்புகிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் லூக்கா 13 பார்க்கலாம், யோவான் 15 பார்க்கலாம். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுது. இப்போ பழைய ஏற்பாட்டிலையுமே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ரைட். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துலலாம் இருக்குது. கர்த்தர் கனியை விரும்புகிறவர், கனியை நாடுகிறவர். அப்போ இங்கே பார்க்குறாரு, கனியை காணோம். ரைட். கனி இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்குது, ஆனால் கனியை காணோம். அதனால் கர்த்தர் அந்த மரத்தை சபிக்கிறார். அது சும்மா மெதுவாக சபிக்கல, நல்லா சத்தமாக சபிக்கிறார். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். மெதுவாக முணுமுணுக்கில் கர்த்தர் நல்லா சத்தமாக சொல்கிறாரு. எந்த அளவுக்கு சத்தமானா கூட இருக்கிறவங்க காதில் விழுகிற மாதிரியே சபிக்கிறார். சரி, அதை முடிச்சுட்டு அவர் பேசாமல் போயிடுறாரு. அங்கே போய் அங்கே வியாபாரம் பண்ணவங்களெல்லாம் அந்த ஜபாலயத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு, ரைட், கல்லறு குகையை நீங்கள் மாற்றிட்டீங்க தேவனுடைய வீட்டை. ரைட். இது ஜப ஆலயம், ஹல்லேலூயா, ஜப வீடு அப்படின்னு கர்த்தர் சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் விரட்டி விட்டுறாரு இல்லையா. முடிச்சுட்டு மறுபடியும் பத்தனிக்கு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் 20ஆம் வசனத்தை கவனிங்க. மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். மொத்தமாக வேரோட காலி ஆயிடுச்சு. ரூட்டில் ஆரம்பித்து மொத்தமாக. சில சமயம் நம்ம மரத்தை வெட்டினா கூட மேலே இருக்கிறது தான் வெட்டுவோம். ரைட். கொஞ்சம் மரத்தை விட்டு வைப்போம் இல்லையா, அந்த கொஞ்சோண்டு மேலே பூமிக்கு மேலே கொஞ்சம் மரம் இருக்கும். ஆனால் கவனிச்சிங்கன்னா அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற இந்த வேரெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மேலே வெட்டுறதுனால கீழே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் அழிஞ்சு போகாது பொதுவாக இல்லையா. ஆனால் இங்கே ஏசப்பா வார்த்தைகளை பேசி அந்த மரத்தை சபித்த போது மேலே இருக்கிறது மட்டும் காலியாகலை, வேர்லேருந்து மொத்தமாக காலியாகிருச்சு. புரியுது? அந்த வார்த்தைகளோட வல்லமையை கவனிச்சிங்களா? நீங்கள் கோடாரி எடுத்து வெட்டினா கூட இவ்வளோ நீட்டாக பண்ண முடியாது.
மொத்தமாக ஒன்றுமெல்லாம் போச்சு இந்த மரம். 21ஆம் வசனத்தை கவனிங்க. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இவங்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாக இருக்குது, ஏசப்பாக்கு அது ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா இது இப்படி பட்டு போகணும்னு விரும்பி தான் ஏசப்பா ஒரு எண்ணத்தோட நோக்கத்தோடு பேசினார். அவர் ஏதோ ஒரு ஆத்திரத்தில், இப்போ நம்ம யாராவது நமக்கு ஏதாவது கோபம் பண்ணிவிட்டா, இடைஞ்சல் பண்ணிட்டா, இல்லை நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுட்டா நம்ம ஆத்திரத்தில் கத்துறோம் இல்லையா, கண்ட மாதிரி பேசுகிறோம். ஆனால் ஏசப்பா ஒன்றும் அப்படி பேசலை. பார்த்தா சாப்பிட ஒன்றும்ல அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை ஒன்று சபிக்கல. அவர் தெளிவாக யோசித்து என்ன பண்ணுறோம்னு தெரிஞ்சு ஒரு நோக்கத்தோட இந்த மரம் பட்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தோட அந்த வார்த்தைகளை அனுப்பி அது பட்டு போக செய்தார். இதுக்கு அந்த பேதுருவோட அந்த கமெண்ட்டுக்கு ஏசப்பா சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியமான பதில். ஏசப்பா அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும், நான் மட்டும் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் மட்டும் இல்லைப்பா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, இதை நான் கர்த்தரை பிதாவை விசுவாசித்து நான் செய்தேன். நான் அந்த வார்த்தையை பேசும்போது பிதாவை விசுவாசித்து அவர் மீது இருக்கிற விசுவாசத்தினால் பேசின வார்த்தைகள் அது இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது. எவனாகிலும் பிதாவை விசுவாசித்து விசுவாசத்தோடு பேசினால், சந்தேகப்படாமல் பேசினால் அவன் சொன்னபடியே நடக்கும் அப்படின்றார். இங்கே கை வச்சுக்கோங்க. நம்ம மத்தேயுவில் போய் இதே பகுதியை பார்ப்போம். இங்கே சொல்லப்படாத இன்னொரு காரியம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. மத்தேயு 21:20 வசனத்திலிருந்து வாசிப்போம். சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் அங்கே எவனாகிலும், ரைட்? பைபிள் ரொம்ப ஸ்மார்ட் பாருங்க, ரைட்? ஒரு சிலர் நீங்கள் நான் அவரை பின்பற்றின அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை கொடுத்தான்னு சொல்லிடுவாங்க ஒரு சிலர். அதான் பைபிள் அங்கே கர்த்தர் மார்க்கில் எப்படி போட்டிருக்கிற, நீங்கள் மட்டும் சொல்ல எவனாகிலும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், இன்னொரு வகையில் இப்போ சொன்னோம்னா என்ன கர்த்தர் சொல்கிறாருங்க, நான் இதை விசுவாசத்தினால செஞ்சேன், நீயும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இப்படி பேசினா இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், நான் என்ன அர்த்தம், நான் இந்த அத்திமரத்துக்கு செஞ்சதை நீனும் செய்யலாம். ஆனால் ஏசப்பா அங்கே அதோடு நிப்பாட்டலை. என்ன சொல்கிறார், இது மட்டும் இல்லைப்பா, பக்கத்தில் ஒரு மலையை பார்த்து சொல்கிறார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சும்மா சொல்லலை, ஜோக்குக்கு சொல்லலை, சும்மா ஏதோ உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லலை. இது உண்மை. நீ விசுவாசித்து பேசினா இந்த மலை கூட பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுகும். இன்னொரு வகையில் நம்ம பார்த்தோம்னா ஏசப்பா மலையை பார்த்து பேசலாம், அத்திமரத்தை பார்த்து மட்டும்தான் பேசினார் இல்லையா? இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நான் செய்த இந்த காரியம் மட்டுமல்ல, இதை காட்டிலும் பெரிய காரியமாகிய இந்த மலையை பெயர்க்கிற காரியத்தையும் நீ செய்ய முடியும். இதே தான் யோவானில் ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியம் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அதே தான் கர்த்தர் இங்கே சொல்கிறார். அப்போ கவனிங்க, நம்முடைய வார்த்தைக்கு எவ்வளோ வளம் இருக்குதுன்னு பாருங்கள். காரியங்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அந்த இடத்துல பாருங்கள். அந்த மரம் நல்லா செழிப்பாக இருக்குது, கனி இல்லை, மற்றபடி இலையெல்லாம் கரெக்டாக இருக்குது, ரைட்? மரம் நல்லா செழிப்பாக இருக்குது, பலம் உள்ளதாக ஆரோக்கியம் உள்ளதாக இருக்குது, வேறொன்று இருக்குது, அதுக்கு ஒன்றும் இயற்கையாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வார்த்தைகளை அனுப்பி பேசின உடனே அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்த மரம் அப்படியே பட்டு போகுது, மொத்தமாக, ரைட்? வேரில் இருந்து பட்டு போகுது. அந்த மாற்றத்தை எது உண்டு பண்ணுச்சு? ஏசப்பா பேசின அந்த வார்த்தைகள், ரைட்?
நாமும் வார்த்தைகளை பேசி, கர்த்தரை விசுவாசித்து வார்த்தைகளை பேசி காரியங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, மலையை சொல்கிறார். மலை பாருங்கள், மலை இங்கே கர்த்தர் லிட்டரலாக ஒரு ஃபிசிக்கலான மலையை தான் சொல்கிறாரு. ஆனால் அதே நேரம் இது நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய எதிர்ப்புகளுக்கு ஒரு படம், ரைட்? அதை குறித்த ஒரு படமாகவும் இது இருக்குது இல்லையா? இப்போ ஒரு காரியம் நமக்கு முன்னாடி பெருசாக மலை மாதிரி நிற்கிது, ரைட்? ஒரு தடுப்பு சுவர் மாதிரி, ஒரு இடைஞ்சல் மாதிரி, ஒரு பிரச்சனையாக எதிர்ப்பாக நிற்கிதுன்னா, அதுக்கு விரோதமாக நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து பேசும்போது அந்த இடையூறு, அந்த எதிர்ப்பு, அந்த தடை அகற்றப்படும். வார்த்தைகளை பேசி நீங்கள் தடைகளை அகற்ற முடியும், இடையூறுகளை அகற்ற முடியும், எதிர்ப்புகளை அகற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நமக்கு அவ்வளவு வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. விசுவாசத்தின் மூலமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் ஜெபத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு மார்க்குக்கு போவோம். மார்க்கு மறுபடியும் கவனிங்க, 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அதான் கண்டிஷன். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் இந்த பாயிண்ட், இந்த பேசுகிற வார்த்தைகளை குறித்த இந்த போதனையை அப்படியே ஜெபத்தோட கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. 24ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆதலால். ஆதலால்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ இந்த முந்தின வசனத்தில் இந்த சொன்ன சத்தியம் இருக்கு இல்லையா, அந்த சத்தியம் உண்மைன்றதுனால அந்த வார்த்தையின் அடிப்படையில் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளு. அதான் ஆதலாலுக்கு அர்த்தம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். தமிழில் கொள்வோம்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு விசுவாசிக்கணும். அதுதான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபித்ததை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பேசிஸ் இருக்குது. அது என்ன பேசிஸ்னால் இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, ரைட்? என் வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுனால நான் விசுவாசத்தோடு பேசும்போது அந்த காரியம் அப்படியே நடக்கும் என்ற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கும்போது பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசி, அப்பொழுது பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கும் ஜெபத்திற்கும் கனெக்ஷன் இருக்குது. ஜெபமே வார்த்தைகள் தானே. ஆனால் ஜெபத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேச வேண்டும்? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடும் ஜெபத்தில் பேச வேண்டும். கண்டதையும்லாம் பேசக்கூடாது ஜெபத்தில். ஜெபத்தில் என்ன பேசணும்? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு, ரைட், விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அப்போ தான் அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்கும். நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்கும் ஜெபத்தின் வல்லமைக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ஏசப்பாவே அதை போதிச்சிருக்கிறார் பைபிளில், ரைட்? அப்போ நாம் இதுக்கு கவனம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜெபத்தில் வளர விரும்புகிறவர்கள், ஜெபத்தில் வல்லமையாக செயல்பட விரும்புகிறவர்கள், ஜெபித்து பலத்த காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறவர்கள் வார்த்தையின் வல்லமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளின் வல்லமைக்கு, உங்களுடைய வார்த்தையின் வல்லமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் ஜெபத்தில் வல்லவர்களாக மாற முடியாது. ஏதோ ஒரு சில ஜெபங்களை பற்றி ஒரு சில ஜெபங்களுக்கு பதிலும் உண்டாகணும்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் இரக்கமுள்ளவர், நம்முடைய பலவீனங்களையும் மீறி நம்மளுக்கு ஒரு சில காரியங்களை உதவி செய்கிறார், ரைட்? ஆனால் நீங்கள் உண்மையிலே ஜெபத்தில் வல்லவர்களாக மாறணும்னா உங்களுடைய வார்த்தையின் வல்லமைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ், ரைட்? இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சத்தியம். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்? மைண்டில் வச்சுட்டு இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த வசனங்களெல்லாம் திரும்ப தியானிங்க, ரைட்? கொஞ்சம் டைம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி தியானிங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். போன மெசேஜ்லையும் கடைசியில் இதை பாயிண்ட் ஆட் பண்ணேன், இது திரும்பி ஆட் பண்ணுறேன், ஏன்னா இம்பார்ட்டண்ட். அதனால தான் உங்களுடைய வார்த்தைகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க.
உங்களுடைய வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு விளங்கணும்னா, விளங்குச்சுன்னா இன்னொரு காரியம் செய்யணும். உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். குறிப்பாக நம்ம நீங்கள் யாராவது வாயாடியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் வாயாடியாக தான் இருந்தேன். நான் நிறையா பேசுவேன். எனக்கு பேசுவது ஒரு கிஃப்ட். எனக்கு பிறப்பில் இருந்தே கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட். நல்லா பேசுவேன். ரைட். ஒருத்தர் ஒரு சிலர் பார்த்து சொல்லுவாங்களோ, வந்துட்டு வாயை கொடுத்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே. நான் அந்த மாதிரி லேஸில் எப்பெல்லாம் பண்ண முடியாது. இந்த டிபேட்டு, ஆர்கியூமெண்ட்டு அதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமாக வரும். பிறப்பில் இருந்தே ஒரு கிஃப்ட். அது கர்த்தர் கொடுத்த ஈவு. அப்போ பாருங்கள், அதனால் வாய் நிறையா பேசுவேன். சரி, இந்த பட்டையை குறுக்கு மாதிரி பேசுவேன். அதெல்லாம் க்ளீனாக பேசுவேன் நான். ரைட். வார்த்தைகளை சூஸ் பண்ணி நல்லா குறுக்கிற மாதிரி பேசலாம் தெரியும், குத்துற மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம். ஆனால் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த கிஃப்ட்டு இருந்தாலுமே அதை நான் அநேக நேரங்களில் என்னுடைய சொந்த காரியங்களுக்காகவும் சில சமயம் வார்த்தைக்கு விரோதமான காரியங்களுக்காகவும் கூட பயன்படுத்தியிருக்கிறேன். ஏன்னா நான் ரசிக்கப்படாமல் இருந்தேன். என் இருதயத்தில் இருக்குது நான் வாயில் வரும். நான் அந்த பாவத்தை நோக்கி நிறையா ஓடிக்கிட்டு இருந்தேன். கர்த்தரை விட்டு விலகி போயிட்டு இருந்தேன். அதனால் பாருங்கள், அந்த பயன்பாட்டு முறையெல்லாம் வேறு காரியங்கள் இருந்துச்சு. ரசிக்கப்பட்ட உடனே கர்த்தர் எனக்கு இதை சொல்லி கொடுத்தார். வாயை கட்டுப்படுத்து, வாயின் வார்த்தைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வா, ரைட் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். அதனால் வாயை அடக்க ஆரம்பித்தேன் நான். ரைட். ஆரம்பத்தில் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது நல்லா பேசக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். இந்த இயற்கையாகவே அமைதியாக இருக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. நம்மளை மாதிரி நிறையா பேசுகிற ஆட்கள்னால் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால் ஜெபிச்சு கர்த்தர்கிட்ட கேட்டு, கர்த்தாவே வாய்க்கு பூட்டு போடுங்க, காவல் வைங்க, பொல்லாப்பான எதையும் பேசாமல் மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பேச சொல்லி கொடுங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாமல் இருக்க உதவி பண்ணுங்க. இப்படிலாம் ஜெபிச்சு கர்த்தர்கிட்ட கேட்டு அந்த வாயை அடக்க கற்றுக்கொண்டேன். இன்றைக்கி வரைக்கும் என் வாய் குறித்து நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த வாயை அடக்கணும்னா கர்த்தருடைய உதவி, கிருபை, பலம் தேவை. சுய பலத்தினால வாயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் இனிமேல் பேசும்போது நான் என்ன பேசுகிறேன், ஏது பேசுகிறேன்னு யோசித்து பேசுங்க. மனசில் தோன்றதெல்லாம் அப்படியே கொட்டாதீங்க, நல்லது கிடையாது. ஹல்லேலூயா. பின்னாடி பார்ப்போம், கர்த்தர் வழி நடத்துகிற பிரகாரம் பின்னாடி அந்த காரியங்களை குறிச்செல்லாம் பார்ப்போம். இப்போ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் வார்த்தையில் ஜீவனின் வல்லமை இருக்குது, மரணத்தின் வல்லமை இருக்குது. உங்கள் வார்த்தைகள் வல்லமையான காரியங்களுக்கு பயன்பட வேண்டியவைகள். அப்படிப்பட்ட காரியங்களை தூக்கி நம்ம கண்டதுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதனால் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு கேட்டு வாயை அடக்க பழகுங்க ரைட். ஏன்னா அதுக்கும் ஜெபத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. பார்ப்போம், போக பார்ப்போம். ரைட். அந்த வாயை அடக்கம் இருந்துச்சுன்னா ஜெபம் இன்னும் நல்லா வல்லமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் பொதுவாகவே நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு உங்கள் வாயை அடக்க பழகுங்க. யோசித்து நல்ல காரியங்களை, ரைட், ஆசீர்வாதமான காரியங்களை, சந்தோஷமான காரியங்களை இப்படிலாம் தெரிந்தெடுத்து பேச பழகுங்க. அப்படி பழகுனீங்கன்னா ரைட், போக பாருங்கள், உங்கள் ஜெப வாழ்க்கையில் அது உங்கள் வார்த்தையின் கட்டுப்பாடு அப்படியே பாதிக்கும். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்த உங்கள் ஜெபத்தில் வல்லமை பெருகிட்டே போகும். புரியுதா? ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து பேச கற்றுக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே வாழ்க்கையே அதை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை குறித்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இருதயத்திலேருந்து பேச பழகினா மைண்டில் இருந்து உண்மை இல்லாத காரியங்களை, தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசுகிறதுக்கு பதில் எந்த காரியத்தையும் இருதயத்திலிருந்து சத்தியத்தை பேச பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையான காரியங்களை பேச பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே உங்கள் ஜெப வாழ்க்கையை பாதிக்கும். இப்படியே பேசி பழகிட்டு நீங்கள் ஜெபிக்க வாயை திறக்கும்போது அந்த வார்த்தை ஏதோ மனசுலேருந்து பாசங்களாம் வராது. நீங்கள் ஜெபிக்க வாயை திறக்கும்போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஹல்லேலூயா. இதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். ரைட். ஒரு பக்கம் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும், இன்னொரு பக்கம் வேதத்தை வாசிக்க இந்த மாதிரி போதனையெல்லாம் கேட்க அது அந்த மாற்றங்கள் உண்டாகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஐயோ நம்மளுக்கு உடனே மாறலைன்னா சங்கடப்படாதீங்க. எந்த அளவுக்கு மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஜெபத்துலேயும் வல்லமை அதிகரித்து கொண்டே போகும். ஹல்லேலூயா.
நல்லா ஜெபிங்க, வார்த்தையை நிறையா படிங்க. ஏன்னா வார்த்தை உள்ளே போக போக அதுவும் இருதயத்துக்குள்ளே போகிற தேவ வார்த்தை உங்கள் வார்த்தையும் உங்கள் வாயையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இது ரெண்டும் சேர்ந்து செயல்படும்போது மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. இந்த வாட்ச்மேன் மெசேஜை இன்றைக்கி நம்ம பேசின மெசேஜோட இந்த லிங்க்கெல்லாம் உங்கள் குடும்பத்தார், உறவினர், உற்றார், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களும் கேட்டு வார்த்தைகளை கேட்டு அவங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், நன்மை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.